ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியவான்கள் தனுசு ராசியில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். தெய்வத்தினுடைய ராசி தனுசு ராசி நேயர்கள் தெய்வ குழந்தைகள். தனுசு ராசியில் ஏன் பிறக்க வேண்டும், தனுசு ராசியில் பிறப்பதற்கு காரணம் என்ன, அதுபோல் தனுசு ராசியில் பிறந்தால் நம்ம எப்படி வாழ்வோம், ராசி என்ன செய்யும், மூலம் போராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எப்படி வாழ்வாங்க, இவங்க வாழ்வை அமைப்பு எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், கட்டமைப்பு எப்படி இருக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன பிரிவில் நீங்கள் எந்த ராசியோட தொடர்பில் இருந்திருப்பீங்க, இந்த விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். விதி மதி கதி. விதிங்கிறது என்ன சார் அப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகம் லக்கண ரீதியாக ராசிக்குள்ள தொடர்பு. மதி கோச்சார பலன்கள், தனுசு ராசிக்கு சொல்கிற கோச்சார பலன்கள். கதி ரெண்டையும் சேர்த்து வருகிற தசாபுத்தி பலன்கள். உங்கள் பிறக்கும்போது உள்ள கோச்சாரம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரதசையிலேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா போராட நட்சத்திரத்தில் அன்றைக்கி சந்திரன் இருப்பார். ஸோ அதை வச்சு அன்றைக்கி சுக்கிரதசைன்னு உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி சுக்கிரதசை சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை நடக்கும். ஸோ இது கதி. ஸோ 3 விதமான அமைப்புக்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். விதி மதி கதி. சரி நேயர்களே, ஏதோ உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்கல, ராசியை வச்சு நான் சில பலன்களை சொல்கிறேன், சில கருத்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வயதுக்கு உட்பட்டவராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். சரியா? தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பொது வீடியோ, வாழ்நாள் முழுக்க பலனை கொடுக்கும். பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். அதுபோக உங்கள் குலதெய்வத்துடைய நாமத்தை டைப் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா தனுசு ராசியே பொதுவாகவே குலதெய்வத்தோட தொடர்புள்ள ராசி. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் வருது, சிம்மத்துக்கு 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மேக்சிமம் குலதெய்வம் தெரிந்தவர்களாக தான் இருப்பார்கள். குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். சரியா? கரெக்டாக தெரிகிறமோ இல்லையோ ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாக்டாக தெரிகிறமோ இல்லையோ ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் சாமின்னு சொல்ல முடியாது. அவதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ பெருமாளுடைய அவதாரங்களே 10 அவதாரம் நம்ம சொல்கிறோம், அதில் நிறைய பேர் இருக்குது. அது மாதிரி குலதெய்வம் அறியாதவர்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க இந்த குலதெய்வம் இங்கே இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு. சரி, அந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். அதுக்குள்ளே போனோம்னா வீடியோ ஸ்கிப் ஆயிரும். சொல்ல விஷயம் என்னென்னா, குலதெய்வத்தோட அருளை பெற்றவர்கள் தனுசு ராசினியர்கள். அதனால் இந்த வீடியோ கேட்குறவர்கள் உங்கள் குலசாமியை டைப் பண்ணுங்கள். சரியா? குலசாமி பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் குலசாமி நினைக்கணும், ஒரு தடவைனாச்சும் குலசாமி பேர் எழுதணும்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எழுதுறதுக்கு நேரம் இல்லை சார், இந்த காலத்தில் பேனா பிடிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நிறைய பேர் பேனாவே பிடிக்கிறதில்லை நினைக்கிறேன். ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள், அந்த டீச்சர் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க தான் பேனா பிடிச்சி எழுதுறாங்க. மற்றபடி எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கு, டிஜிட்டலாக போயிட்டுருக்கிறதுனால பேனாக்கும் மைக்கு வேலை இல்லை. அதனால் குலசாமியை மனசால நிலைங்க. சரியா? குலசாமி பேரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, நீங்கள் தனுசு ராசியில் போன பிரிவில் எந்த ராசியோட பிறந்திருப்பீங்க அப்படின்னம்னா, போன பிரிவில் நீங்கள் மீன ராசி அல்லது கடக ராசியில் தொடர்பில் பிறந்திருப்பீங்க. போன பிரிவில் மீன ராசியில் பிறந்திருக்கலாம் அல்லது கடக ராசியில் பிறந்திருக்கலாம். ரெண்டுமே குரு சம்மந்தப்பட்டதான். மீனம் குருவின் ஆட்சி வீடு, கடகம் குருவின் உச்ச வீடு. ஸோ போன பிரிவில் விட்டக்குறை தொட்டக்குறை உங்களுக்கு இருக்க போய் தான் இந்த பிரிவில் பிறந்திருக்கிறீங்க. போன பிரிவில் மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த பிரிவில் நல்ல கர்மா பண்ணுவீங்க. நல்ல கர்மா. சரியா? பூஜ்ய புனஸ்காரத்துக்காகவே பிறந்தவங்க, தெய்வ அருள் பெற்றவங்க, நல்ல காரியம் பண்ணுவீங்க, நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க, தொழில் பண்ணுவீங்க. போன பிரிவில் மீன ராசியாக பிறந்திருந்து இந்த பிரிவில் தனுசு ராசியில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க போன பிரிவில் மீன ராசி சம்மந்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிரிவில் நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்க, அரசாங்க தொடர்பு இருக்குது, அரசியல் வேலையில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு ராஜாங்கம் இருக்குது அப்படின்னா போன பிரிவில் நீங்கள் மீன ராசியில் பிறந்திருப்பீங்க. அந்த விட்டக்குறை தொட்டக்குறை இந்த ட்ரிப்பு உங்களை அதில் போய் சேர்க்கும். கடக ராசியில் பிறந்தீங்கன்னா உத்தியோகஸ்தனாக இருந்திருப்பீங்க, நல்ல உத்தியோகம் பார்ப்பீங்க. அதில் கூடுதலாக வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். சரியா நேரில் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தேக ஆரோக்கிய பிரச்சனையும் இருக்கும். போன பிரிவில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரிவில் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரிவில் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, எதிரிலால தொல்லை இருக்குது அப்படி சொல்கிறவங்க சந்திரனை வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா அம்மன் வழிபாடு பண்ணணும். இந்த பிரிவில் எனக்கு தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் அல்லது சிவன் வழிபாடு பண்ணணும். போன பிரிவில் உள்ள விட்டகுறை தொட்டகுறையை வச்சு இந்த பிரிவில் சொல்கிறேன். ஸோ இந்த பிரிவில் தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை சொல்கிறவர்கள் தட்சிணாமூர்த்தி அல்லது சிவன் வழிபாடு பண்ணுங்கள். போன பிரிவில் கடகராசியில் பிறந்தவங்க இந்த பிரிவில் உத்தியோகம் சரியில்லை, கடன் இருக்குது, நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, எதிரிகளால் தொல்லை இருக்குது, மறைமுக எதிர்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறவங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? இதெல்லாம் போன பிரிவில் நீங்கள் விட்டுட்டு வந்த பாக்கிகள், அந்த கர்மாவை கழிக்க விட்டு வர்க்க வேண்டிய பாக்கிகள் இப்படியே போய்கிட்டே இருக்கும். போன பிறவிக்கு முந்தின பிறவி எந்த ராசியில் பிறந்திருப்பீங்க சார் அப்படி பார்த்தோம்னா, போன பிறவிக்கு முந்தின பிறவி நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு இந்த பிறவிலேருந்து 3 பிறவி
போன பிறவி அதுக்கு முந்தின பிறவி மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க. சரியா? சரி சார், மிதுன ராசியும் துலாம் ராசிலையும் பிறந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு இது 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 வந்து 3வது பிறவின்னு வச்சுக்கிருவோம். போன பிறவிக்கு முந்தின பிறவி வந்து மிதுன ராசியிலும் துலா ராசியில் பிறந்திருப்பீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை இப்படி சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த பிறவியில் வந்து எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பின்னடைவை சந்திக்கிறீங்களோ அதுக்கு உண்டான உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன். நான் முக்கியமாக 2 சொல்லியிருக்கிறேன். தொழில், வியாபாரம், உத்தியோகம் 3 தான் முக்கியம். ஏன்னா நம்ம பிறந்துட்டோம். இந்த 3க்குள்ளே தான் நம்ம வந்து பணம் சம்பாதிப்போம். நான் என்றைக்குமே சப்ஜெக்ட் டு பாயிண்ட் கரெக்டாக வந்துடுவேன். ஒரு தனி மனிதன் ஆணோ பெண்ணோ சம்பாதிக்கணும்னா ஒன்று வியாபாரம் பண்ணணும், இல்லை தொழில் பண்ணணும், அல்லது உத்தியோகத்து போகணும். ஸோ போன பிரிவில் நீங்கள் வந்து மீனராசி அல்லது கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த பிரிவில் அதில் தொய்வு இருக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். ஓகே, இந்த பிரிவில் வந்து குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ, இந்த வீடியோ சில பேருக்கு போர் அடிக்கலாம். இதில் நான் பலன்கள் வந்து சொல்லலை. சரியா? தனுசு ராசியில் பிறப்பதற்கு என்ன காரணம், அதுபோல் தனுசு ராசியில் பிறந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் ராசி பலனை கேட்குறேன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் நான் ராசி பலன் சொல்லலை. தனுசு ராசியை பற்றி அதோடைய பூர்வ ஜென்மம், இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் உள்ளது, அருமை பெருமைகளை பற்றி தான் பேச போகிறேன். அதனால் ராசி பலன் அந்த கிரகம் இந்த கிரகம் இதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் கிரகத்தை பற்றி பேசுவேன், பலன்கள் வராது. சரியா? அது முன்னாடியே சொல்லிடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். குரு பகவான் வந்து குருவும் சனியும் தான் போன பிறவி நிர்ணயம் பண்ணுறாங்க. குருவும் சனியும் அதில் உங்கள் ராசிநாதன் குரு வந்து முதலிடத்தை பிடிக்கிறாரு. சனி பகவான் வந்து கர்ம பலனை கழிக்கிறவர். சரியா? ராகு வந்து கர்ம பலனை கூட்டுறவர். இப்போ வந்து குரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ லக்கண ரீதியாக அந்த ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் போன பிறவியில் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதை கழிக்க அந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ வந்து நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணமோ, ரிஷப லக்கணமோ, கடக லக்கணமோ, மிதுன லக்கணமோ, ஏதோ ஒரு லக்கணம். கண்டிப்பாக லக்கணம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். என் வீடியோ கேட்குறவங்க கண்டிப்பாக லக்கணம் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு தான் கரெக்டாக பலன் சேரும். லக்கணம் தெரியாமல் இந்த ராசிக்கு பார்க்குறவங்களுக்குலாம் அந்தளவு மேட்ச் ஆகாது. சரியா? 50% தான் மேட்ச் ஆகும். லக்கணம் தெரிஞ்சிருக்கணும். உங்கள் ஜென்ம லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலுமே ஜென்ம லக்கணத்திலே குரு இருக்கிறாரு அப்படின்னா போன பிறகு நீங்கள் சாமி கும்பிட்டுருக்க மாட்டீங்க, பெரியவங்க பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. சரியா? புத்திர பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்காது. பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்கும். பிள்ளை இருந்திருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருந்திருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, தாமதி நல்லா இருந்திருக்காது, அப்பா பேச்சை கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்களும் ஒரு நல்ல அப்பா இருந்திருக்க மாட்டீங்க, அப்பா பேச்சையும் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி போன பிறகு இருக்கிறவங்களுக்கு தான் லக்கணத்தில் குரு இருப்பார். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கணத்தில் குரு இருந்தாருன்னா அவங்களாம் போன பிறவில் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, இந்த காரியத்தெல்லாம் சரிவர ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து பற்றாக்குறை விட்டுட்டு வந்திருப்பாங்க, அந்த கர்மத்தை கழிக்காமல் வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த பிறவில் லக்கணத்தில் குரு இருந்து அந்த கர்மத்தை கழிக்க வைப்பார். சரியா? அடுத்து வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? போன பிறகு நீங்கள் ஆரம்ப கல்வி சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க, பள்ளிக்கூடம் பக்கமே போயிருக்க மாட்டீங்க, மலைக்கு வந்து ஒதுங்கியிருக்க மாட்டீங்க. அதுவும் பேசுவது ஃபுல்லாக பொய்யாக பேசியிருப்பீங்க. வாயை திறந்தா வடிகட்டின பொய் வண்டியாக பேசியிருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோக போன பிறவியில் வந்து உத்தியோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரியா? உத்தியோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆள் வந்து எனக்குன்னு இருந்திருப்பீங்க. சரியா? தாண்டூட்டித்தனமாக இருந்திருப்பீங்க. யார் பேச்சும் கேட்காம தாண்டூட்டித்தனமாக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருந்திருப்பீங்க. இந்த தடவை அடங்கி ஒடுங்கி போகணும், அதுக்காக தான் நீங்கள் 2ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். அதுபோக வந்து போன பிறவியில் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் அந்த அளவுக்கு இருந்திருக்காது, அற்பாயில் இருந்திருப்பீங்க. சரியா? ஏன்னா தேக ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்காது, உடல்நலம் நல்லா இருந்திருக்காது, பாதிக்கப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க, ஆயிலை வந்து பரிபூர்ணமாக கழிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பிறவியில் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் இதெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. ஸோ போன பிறவியில் இந்த குறைகளெல்லாம் இருந்திருக்கும். அதனால தான் 2ஆம் இடத்துல குரு உங்களுக்கு இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள், 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் சோம்பேறியாக இருந்திருப்பாங்க. சரியா? போன பிறவியில் சோம்பேறியாக இருந்திருப்பாங்க, எந்த காரியத்தையும் எல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, பூஜை புனஸ்காரம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டானுங்க, நல்ல விதமாக பார்த்துருக்கப்படாது. சரியா? போன பிறவியில் வந்து 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் இந்த பிறவியில் வந்து நல்ல மனைவி அமையும். ஏன்னா போன பிறவியில் வந்து திருமணம் ஆகியிருக்காது. திருமணமானாலும் மனைவி கூட இணக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க, மனைவி கூட இணக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க, நண்பர்கள் கூட இணக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க, சொந்த பந்தத்தை விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த பிறவியில் சரி செய்யணும்னு சொல்லி தான் 3ஆம் இடத்துல குரு இருந்து அதெல்லாம் செய்ய வைப்பார். அதுபோக போன பிறவியில் இந்த பிறவியில் 3ஆம் இடத்துல குரு இருக்கவர் போன பிறவியில் வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா அப்பா பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, கோயில் உலகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, பேர் புகழ் அந்தஸ்து இருந்திருக்காது, ஆள் வந்து ஊரில் அவங்க பேரே தெரிஞ்சிருக்கிறாரு, பேரை கெடுத்துட்டு வாழ்ந்துருப்பாங்க. அதுபோக சகோதர யுத்தம் இருந்திருக்கும், மூத்த சகோதரன் கூட அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டிருப்பாங்க. சரி, அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டிருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது, வாழ்க்கையில் ரொம்ப நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, நல்ல வாழ்க்கை வளர்ந்துருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ 3ஆம் இடத்துல குரு இருப்பார். ஸோ 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள்
அவர்கள் போன பிரிவில் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுருப்பீங்க, இந்த காரியத்திலலாம் பற்றாக்குறையாக இருந்திருக்கும், இந்த காரியத்தை வந்து சரிவர செஞ்சுருக்க மாட்டீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள், 4ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிரிவில் தாயை மதிச்சிருக்க மாட்டீங்க, தாய் அன்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க. சரியா? ஒரு வீட்டில் நிலையாக இருந்திருக்க மாட்டீங்க, ஊர் சுற்றிருப்பீங்க, ஒரு மனையாளாக இருந்திருக்க மாட்டீங்க, ஒரு கிரகஸ்தனாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்படி இருந்திருக்கவங்களுக்கு தான் இந்த பிரிவில் 4ஆம் இடத்துல குரு இருப்பார். அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிரிவில் வந்து வம்பு தும்பு வழக்கில் பிரச்சனையாக இருப்பீங்க, வம்பு தும்பு வழக்கில் சிக்கியிருப்பீங்க, கடன் நோய் எதிரி வந்திருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்காது, குறைஞ்ச வயசில் இறந்துருப்பீங்க, அற்பாயில் இறந்துருப்பீங்க, கர்மம் நல்லா செஞ்சுருக்க மாட்டீங்க, தொழில் நல்லா செஞ்சுருக்க மாட்டீங்க, அரசாங்க தண்டனை இருந்திருக்கும். சரி, எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செஞ்சுருக்க மாட்டீங்க, கோயில் குளத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, நல்ல விதமாக பறக்கப்படாது. அதுபோக வந்து அயனசேன போக நல்லா இருந்திருக்காது. போன பிரிவில் வந்து உங்களுக்கு வந்து நிலையில்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கும். சரியா? வாழ்க்கையில் ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு நுந்து நூலாகி கொஞ்சம் வயசுலேயே காலத்தை முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தடவை இந்த பிரிவில் 4ஆம் இடத்துல குரு வந்து அதை விட்டு போனதெல்லாம் இப்போ செய்யப்பார். குரு வச்சு சொல்லிடலாங்க. குருவை வச்சு உங்கள் இப்போ ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ லக்கணத்துக்கு அதை வச்சு நீங்கள் போன பிரிவில் எதை பேலன்ஸ் இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிடலாம். போன பிரிவில் விட்ட குறை தொட்ட குறைய இந்த பிரிவில் நீங்கள் முடிக்க பிறந்திருக்கிறீங்க, இதுக்காக தான் பிறந்திருக்கீங்க, உங்கள் பிறப்பின் நோக்கம் இதுதான் சொல்லிடலாம். குரு வச்சு சொல்லிடலாம், உங்கள் பிறப்பின் நோக்கம் இது அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து பிறப்பின் நோக்கத்தை வச்சே சொல்லிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் நிறைய செஞ்சாலுமே ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து வாழ்வோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சில பேர் வந்து குழந்தைகளுக்காகவே வாழ்வாங்க, தாயாக இருந்தாலும் சரி தாப்பாக இருந்தாலும் சரி, மற்ற சுக துக்கங்களாக இருக்கும், ஆனால் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து காலத்தை முடிச்சுருவாங்க. சில பேர் தாய் தப்பனுக்காகவே வாழ்வாங்க, சில பேர் கட்டின பொன்னாட்டிக்காகவே வாழ்வாங்க, சில பேர் உடன்பிறப்புக்காகவே வாழ்வாங்க, உடன்பிறந்த தம்பி தங்கச்சி அண்ணன் அக்காக்காவே வாழ்ந்து தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லா நம்ம அலசி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க வாழ்க்கையை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து வந்த பாதைகள் பார்த்தோம்னா யாரோ முக்கியமான ஒருத்தருக்காக வாழ்ந்துருப்பீங்க. சில பேர் தனக்காகவே வாழ்ந்துருப்பாங்க, மற்றவங்களை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அப்படி இருக்காங்க. தனக்காக மட்டும் வாழ்ந்துருப்பாங்க, பிறர் கண்டுக்கவே மாட்டாங்க, தனக்கு கிடச்சா போதுன்னு வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த போன பிறவியில் நம்ம விட்டுட்டு வந்த சில விஷயங்களை இந்த பிறவியில் நம்ம சரி செய்கிறோம், அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அதை செய்கிறவர் தான் குரு பகவான். ஸோ இந்த பிறவியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு நீங்கள் போன பிறவியில் எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் அப்பையும் கூட சண்டை போட்டிருப்பாங்க, சாமி கோயில் குளத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, குலதெய்வம் என்னென்னுமே தெரியாமல் இருந்திருக்கும், கையெடுத்து சாமி கும்பிட்டுருக்க மாட்டானுங்க, அப்பையும் கூட சண்டை போட்டிருப்பானுங்க, கணவன் மணி உறவு நல்லா இருக்காது, திருமணம் தாமதமாக நடந்திருக்கும், திருமண வாழ்க்கையே சிலவருக்கு இல்லாமல் இருக்கும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து ஒரு நல்ல விதமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஸோ போன பிறவில் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. சரியா? ஒரு பூர்வ புண்ணியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, தவப்பு நிலை உறவு இல்லாமல் இருந்திருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? யோகம் இருந்திருக்காது, லாபம் இருந்திருக்காது, நல்ல மனிதனாகவே பிறந்திருக்க மாட்டீங்க. சரியா? பிறப்பின் நோக்கமே நல்லா இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவில் நல்லா பிறக்கலைன்னு அர்த்தம், நல்ல வாழ்க்கை வாழலை, நல்ல இடத்துல பிறக்கலைன்னு அர்த்தம். 6ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள், 6ஆம் இருக்க குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து கர்மம் செய்ய பிறந்தவர்கள், காரியம் செய்ய பிறந்தவர்கள். இவங்க வந்து இந்த பிறவியில் வந்து ரொம்ப தொழில் பண்ணியிருப்பாங்க, தொழில் வியாபாரம் கர்மம் காரியங்கள் நிறைய செய்வாங்க. கோயிலுக்கு வேலைகள், பூஜை புனஸ்காரம், ஆலய திருப்பணிகள், குடமுழுக்கு இதெல்லாம் ரொம்ப செய்வாங்க. போன பிறவியில் அது பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சரியா? கோயிலுக்கு சாமிக்கு ஒரு சூடம் கூட பிடிச்சி வச்சுருக்க மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் இந்த பிறவியில் வந்து 6ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பு இருக்காது, ஊருக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. சரியா? தூரதேச அமைப்பே இருந்திருக்காது, உள்ளூருக்குள்ளேயே காலத்தை கழிச்சிருப்பாங்க, வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கிற இடத்த விட்டு நகலாமல் இருந்திருப்பாங்க. இந்த பிறவியில் வந்து அதெல்லாம் அனுபவிக்க பிறந்தவர்கள். அதுக்கடுத்து கையில் காசு பணம் இருந்திருக்காது, பொய் சொல்லியிருப்பாங்க. சரியா? வாக்கு தவறு நடப்பாங்க, நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டானுங்க, குடும்பத்தோடு இணக்கம் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிறவியில் 6ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் வந்து தொழில் நல்லபடியாக பண்ணியிருக்க மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளே இருந்திருப்பாங்க, ஊர் சுற்றிருக்க மாட்டாங்க, கையில் காசு பணம் இருந்திருக்காது, பொய் பேசிட்டு ஏதோ காலத்தை கழிச்சிருப்பாங்க, எந்த ஒரு காரியம் செய்யாமல் அதே கண்டதே காய்ச்சி கொண்டதே கொள்ளன்னு வளர்ந்துருப்பாங்க. இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா, நீங்கள் வந்து போன பிறவியில் எதை விட்டுட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன பிறவியில் வந்து லாபம் இருந்திருக்காது. சரியா? லாபமே இருந்திருக்காது, உங்களுக்கு எதுலையுமே நஷ்டமாக தான் இருந்திருக்கும், வாழ்நாள் முழுக்க நஷ்டப்பட்டிருப்பீங்க. மூத்த சகோதர விஷயத்தில் சண்டை போட்டிருப்பீங்க, அண்ணன் அக்கா கூட சண்டை போட்டிருப்பீங்க, எதுவும் நல்லா இருந்திருக்காது, எதுலேயும் வந்து ஒரு இயல்பாக இருந்திருக்க மாட்டீங்க. அதுபோக வந்து நீங்களும் நல்லபடியாக பிறந்திருக்க மாட்டீங்க. சரியா? உங்களுடைய பிறப்பின் ரகசியம் வந்து சிறப்பாக இருந்திருக்காது. 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து வந்து சகோதர விஷயத்தில் நல்லா இருந்திருக்காது, பாகப்பொருணை பண்ணியிருப்பீங்க, சொத்தை பிரிச்சிருப்பீங்க, அண்ணன் தம்பி வாயில் விழுந்திருப்பீங்க. அப்படி இருந்தவர்கள் இந்த பிறவியில் 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார் சார்
அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருக்க மாட்டான் போன பிறவியில். ஒரு குடும்பத்தில் நல்ல தாய்க்கு பிறந்திருக்க மாட்டான், நல்ல வார்த்தை பேசியிருக்க மாட்டான், நல்லபடியாக படிச்சிருக்க மாட்டான். அதே மாதிரி வந்து அயனசேன போக நல்லா இருந்திருக்காது, திருமணமாகி தாம்பத்தியம் நல்லா இருந்திருக்காது, மனையை விட்டு வெளியே போயிருப்பான், சரியா குடும்பத்துக்கு ஆகாதவனாக இருந்திருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த பிறவியில் 8ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். ஸோ போன பிறவியில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்கன்னு இந்த பிறவியில் குரு வச்சு சொல்லிடலாம். கரெக்டாக மேட்ச் ஆகும், 100க்கு எப்படி ஒரு 70% மேட்ச் ஆகும். இதுக்கு சனி பகவான் தூண்டில் போடுவார். சனி பகவானே சொல்லலாம், அவரும் கொஞ்சம் சில இடத்துக்கு வருவார். சனி பகவானை பற்றி நான் அடுத்த வரையும் வீடியோவில் போடுறேன். ஏன்னா குருவை ஏன் எடுத்துட்டேன்னா அவங்க ராசிநாதன், குருவும் சனியும் தான் போன பிரிவில் நம்ம என்ன செஞ்சோம்னு கரெக்டாக சொல்லுவாங்க இல்லைன்னா ஜாதகத்தில். போன பிரிவில் 9ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் நல்லாவே இருந்திருக்க மாட்டான், தானும் நல்லா இருந்திருக்க மாட்டான், ஊருக்கு நல்லா இருந்திருக்க மாட்டான், சரியா ஒரு மனுஷனே வாழ்ந்திருக்க மாட்டான். அதுபோல் சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது, இளைய சகோதர விஷயத்தில் தம்பி தங்கச்சிக்கு நல்லா செஞ்சிருக்க மாட்டான், அவங்கள வந்து அவங்க சொத்தை எடுத்து தின்றுப்பான், அவங்கள வந்து அடித்து வாட்டி வாத்திருப்பான். அதுபோல் புத்திர பாக்கியம் நல்லா இருந்திருக்காது, சரியா பிள்ளைகள் இருந்திருக்காது, கோயில் குளத்துக்கு போயிருக்க மாட்டான், பூர்வ புண்ணியத்தை அடிச்சு வைக்கிருப்பான், சொத்து பத்தில் விற்று தின்றுப்பான். ஸோ இந்த பிரிவில் 9ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிரிவில் நல்ல வாழ்க்கை வளர்ந்துருக்க மாட்டாங்க, சகோதர தோஷத்தோடு வளர்ந்துருப்பாங்க, புத்திர தோஷத்தோடு வளர்ந்துருப்பாங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் 10ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து போன பிரிவில் குடும்பத்துக்கு ஆகியிருக்க மாட்டான், சரியா குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லா இருக்காது, குடும்பத்தோடு சேர்ந்து வளர்ந்துருக்க மாட்டான், பொய் பேசியிருப்பான், காசு பணம் இருக்காது, கடன் வாங்கியிருப்பான், வீட்டில் இருக்க பொருளை விற்று தின்றுப்பான், தாய் அன்பு நல்லா இருக்காது, சரியா வண்டி வாகன யோகம் இருந்திருக்காது, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் இருந்திருப்பான் போன பிரிவில், விவசாய பலிதம் இருந்திருக்காது, சரியா நல்ல விதமாக இருக்காது, குடும்பத்தை விட்டு விலகி இருந்திருப்பான். அதே மாதிரி உத்தியோகம் சரிவர பார்த்துருக்க மாட்டான், சரியா சோம்பேறித்தனமாக இருந்திருப்பான், வீடை விற்று அதில் உள்ள காசை எடுத்து தின்னுட்டு ஊரை சுற்றிட்டு இருந்திருப்பான், சுற்று பத்தை விற்று தின்னுட்டு வயிற்ற கழுவிட்டு இருந்திருப்பான். 10ஆம் இடத்துக்கு குரு இருக்க பிறந்தவர்கள் இதெல்லாம் போன பிரிவில் நீங்கள் இருந்திருப்பீங்க, இந்த பிரிவில் இல்லை, போன பிரிவில் நீங்கள் யார் எப்படி இருந்திருப்பீங்கன்னு ஒரு கணக்கில் சொல்கிறேன், போர் அடிக்கலாம் சில பேருக்கு. 11ஆம் இடத்துல இப்போ குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிரிவில் எப்படி இருந்திருப்பாங்க, தம்பி தங்கச்சி கூட சண்டை போட்டிருப்பீங்க, சரியா நல்லா இருந்திருக்காது, காரிய தடங்கள் இருக்கும், தொட்ட காரியமாக தொடங்கியிருக்காது, எல்லா விஷயத்துலையும் தடங்கள் இருந்திருக்கும், ஆரம்ப கால வெற்றி இருக்காது, ஒரு முனைப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக அசதியாக இருந்திருப்பாங்க, ஒரு சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருப்பாங்க, புத்திர விஷயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும், தாப்பை பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க, பூர்வ புண்ணியம் நல்லா இருந்திருக்காது, அப்போ வழி சொத்து பத்துகள் இல்லாமல் இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிருக்க மாட்டானுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது, திருமணம் நல்லபடியாக இருந்திருக்காது, மனைவியோட சண்டை போட்டுருப்பான், கணவனா மனைவி, மனைவினா கணவன், திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது, நண்பர்கள் சொந்த பந்தம் இணக்கம் இதிலெல்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. 12ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் தாய் அன்பு இல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த பிறவியில் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா போன பிறவியில் தாய் அன்பு இல்லாது, தாயை விட்டு பிரிஞ்சு இருந்திருப்பாங்க, குடும்பத்தோடு அடங்கி இருந்திருக்க மாட்டாங்க, சரியா இடமனை வீடு அமையாது, கண்டதே காட்சி கொண்டதே குறன்னு ஊரை சுற்றிருப்பாங்க, ஊர் சுற்றிட்டு வந்திருப்பாங்க. அதுபோக வந்து உத்தியோகம் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டானுங்க, உத்தியோகம் நல்லா இருக்காது, வேலைக்கு போயிருக்கவே மாட்டானுங்க, சரியா அது மாதிரி ஆயிலும் அற்பாயிலாக இருந்திருக்கும், ஊர் சுற்றியாக இருந்திருப்பாங்க, வம்பு வழக்கு பிரச்சனையில் சிக்கிட்டு சதா ஒரே இது அலைச்சல் திருச்சியமாக அலைஞ்சு வாழ்க்கை கெடுத்துருப்பானுங்க. ஓகே நேர்களே, ஸோ இந்த பிறவியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு, லக்கணம் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7, 8, 9, 10, 11, 12 இந்த இடத்துல இப்போ எந்த இடத்துல குரு இருக்கிறாரோ அவர்கள் வந்து போன பிறவியில் இந்த விஷயத்தை கழிக்க தான் பிறந்திருக்கிறாங்க. இந்த காரணம் தான் மெயின் காரணமாக இருக்கும், சரியா இந்த காரணத்தை கழிக்க தான் இந்த பிறவி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் பிறவியினுடைய நோக்கத்தை சொல்லியாச்சு, இதை நீங்கள் வந்து குருவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய தகவல் இருக்குது, அதெல்லாம் சொல்லணும்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகும், சரியா நேர்களே. ஸோ போன பிறவியில் நீங்கள் வந்து இதன் அடிப்படையில் தான் இதை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. அதுவும் 2 இது முதலே சொல்லிட்டேன், போன பிறவியில் நீங்கள் கண்டிப்பாக மீன ராசி அல்லது கடகராசியில் தான் பிறந்திருப்பீங்க. கடகராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் ஊரில் இருக்க மாட்டீங்க, சொந்த ஊரில் இருக்க மாட்டீங்க, உத்தூர் இதே வெளிநாட்டுக்கு போயிடுவீங்க. மீனராசியில் போன பிறவியில் பிறந்தவங்க இந்த பிறவியில் உள்ளூர்லேயே தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே நேர்களே, அதுக்கு உண்டான வழிபாடு சொல்லியிருக்கிறேன். ரைட் சார், வேறு இந்த பிறவியில் எப்படி சார் இருப்போம், தனுசு ராசினியர்கள் இந்த பிறவியில் எப்படி இருப்பாங்க அதை சொல்கிறேன் நான். இது வந்து ப்ரெசண்ட், இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய தகவல் இருக்குது, பூர்வ புண்ணிய தகவல்கள், இப்பிறவியில் எப்படி இருப்பீங்க இதெல்லாம் மேட்ச் பண்ணி நிறைய சொல்லலாம். அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேசணும்னா வீடியோவில் இருந்து கூடியிருது. இந்த இப்போயே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு, இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, சரியா. நானும் இப்போ மேக்ஸிமம் ரொம்பலாம் பேசுகிறதில்ல, ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பேசி முடிச்சுதான், 20-25 நிமிஷம் தான் கரெக்டாக இருக்குது. ரொம்ப பேசணும்னா நிறைய பேர் வந்து ஆமாம் சார் இவர் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிமானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் இப்போ வந்து இந்த பிறவியில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தனுசு ராசிக்கு பிறந்தாச்சு, வேறு வழி இல்லை, இப்பிறவியில் பிறந்தாச்சு. இப்பிறவியில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, சரியா. இப்பிறவியில் வந்து தனுசு ராசியில் பிறப்பதற்கு நல்ல அமைப்பு. இந்த பிறவி எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இந்த பிறவியில் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறக்கலாம், மிதுன லக்கணத்தில் பிறக்கலாம், சிம்ம லக்கணத்தில் பிறக்கலாம்,
கன்னியா லக்கணத்தில் பிறக்கலாம், துலா லக்கணத்தில் கூட பிறக்கலாம், விருச்சிக லக்கணத்தில் தாராளமாக பிறக்கலாம், கும்ப லக்கணத்தில் பிறக்கலாம், மீன லக்கணத்தில் பிறக்கலாம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் இந்த பிறவியில் நல்லவர்கள்னு அர்த்தம். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. சரியா? மேச லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னி லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம், இந்த 8 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவரெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, ஓரளவு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இதில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லாயிருக்கும். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை இப்போ நடக்கும், மத்தியம வயசில் நடக்கும். குருதிசை முக்கியமான அமைப்பு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அதுவும் லக்கணத்துக்கு அவர் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா சூப்பரான பலன்களை கொடுப்பார் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பார். மிதுன லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குருதிசை நடக்குதுன்னா குரு வந்து நான் சொன்ன இடத்துல இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது. கடகத்தில் உச்சமானாலுமே மாரகத்தை கொடுப்பார், பணப்பிரச்சனை கொடுப்பார். அதேமாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடாது, அதிநெற்பானாலுமே மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 குரு இல்லாமல் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது குரு. அப்படி பார்த்தோம்னா தனுசு ராசியில் மிதுன லக்கணத்தில் குரு வந்து கடகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது, தனுசுலேயும் இருக்கக்கூடாது, மகரத்தில் இருக்கக்கூடாது. இதில் வந்து ரொம்ப நல்லா பார்த்தோம்னா சிம்மத்திலையும் மகரத்தில் இல்லாமல் இருக்கணும். 3ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் குரு இல்லாமல் பிறந்தவர்களுக்கு மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் குருதசை நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தை பிறந்தவர்கள் குரு ராஜயோகாதிபதி வருவார், நல்ல பலன்களை கொடுப்பார். குருதசை நல்லாயிருக்கும். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. குறிப்பாக அவர் வந்து லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடம் துலாமில் இருந்தார்னா அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல விருச்சிகத்தில் இருந்தாலும் மத்தியம பலன் தான் கொடுப்பார். 5ஆம் இடத்துல தனுசு இருந்தாலும் சூப்பர் பலன்களை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? லக்கணத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல மீனத்திலே இருக்கக்கூடாது, ஆட்சி பெற்றாலுமே தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டு பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், லக்கணத்தை பார்ப்பார். அந்த சிம்ம லக்கணத்தை பார்ப்பார். ஸோ இப்படி தான் பலன்கள் இருக்குது. 10ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. குரு வந்து பொதுவாக 4, 10 இருக்கக்கூடாது. சரியா? 3ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம் இதில் இருக்கவே கூடாது. 12ஆம் இடத்துல இருந்தாலும் இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிறாரு, திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறாரு, ஓரளவு பரவாயில்ல. 7ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பார், ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு வந்து லக்கணத்துக்கு வந்து 3, 4, 10 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இது முக்கியமான விஷயம். இந்த குருதிசை நடக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பிரசாதமாக சொல்கிறேன். தனுசு ராசியில் குரு திசை நடக்கிறவர்களுக்கு, இல்லைனா மற்ற திசையில் குரு புத்தி நடக்கிறவர்களுக்கு, ராகு திசையில் குரு புத்தியோ, சனி திசையில் குரு புத்தியோ, செவ்வாய் திசையில் குரு புத்தியோ, புதன் திசையில் குரு புத்தியோ, கேது திசையில் குரு புத்தியோ, குரு புத்தி ஏன் குருவை எடுத்து இப்போ பேசியிருக்கேன்னா, குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல டிசம்பர் 5 வரைக்கும் இருந்து சில அசுப பலன்களை கொடுப்பாரு. நல்ல பலன்களை கொடுத்தாலும் 8ல் குரு இருக்கக்கூடாது. அதனால தான் குருவை மையமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குருவாரம், அதனால் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஒரு வைராக்கத்தில் போடுறேன். ஏன்னா வியாழனோட அனுக்கிரம் பெற்றவர்கள், குருவோட அனுக்கிரம் பெற்றவர்கள், அந்த வைப்ரேஷன் கரெக்டாக வேலை செய்யும் எனக்கு. அதனால தான் இன்றைக்கி குரு பவனை பற்றி மெனக்கிட்டு சொல்கிறேன். தனுசு ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, குரு வந்து 3ஆம் இடம், 4ஆம் இடம், 10ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்துல குரு இல்லாமல் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், மகா புருஷர்கள், யோக்கியவான்கள், நல்ல ஒரு யோகசாலிகள். ரைட்டு. அடுத்து வந்து நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, சிம்ம லக்கணத்துக்கு சொல்லிட்டேன். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வந்து குரு வந்து 2, 3, 7, 8, 12 இருக்கக்கூடாது. கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு துலாமில் இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் குரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மீனத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் மீனத்தில் ஆட்சி பெற்று லக்கணத்தை பார்ப்பார், பரவாயில்ல. மேசத்தில் இருக்கக்கூடாது. சரியா? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அதிநட்பு. ஸோ கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து துலாமிலையும் விருச்சிகத்திலும் மேசத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 8 இருக்கக்கூடாது. அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்தை பிறந்தவர்கள் குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து 3ஆம் இடம் தனுசுல இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மாரகஸ்தானங்கள். ஏன்னா துலா லக்கணத்தை குரு நல்லது செய்ய மாட்டார், எதிர்ப்பில் இருப்பார், பகையாளியாக இருப்பார். ஸோ 2, 3 இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ரிஷபத்தில் இருக்கவே கூடாது. ரிஷபத்திலையும் கண்ணியில் இருக்கக்கூடாது. நல்லா சொல்கிறேன், ஒரே வார்த்தை. தனுசு ராசி, துலா லக்கணம் இவங்களுக்கு வந்து குரு வந்து 8ஆம் இடம் ரிஷபத்திலையும் 12ஆம் இடம் கண்ணியில் இருந்தானா குரு திசை நல்லா இருக்காது. ஊரை விட்டு ஓடி போயிடுவான். சரியா? தூரதேசத்தில் தான் இருப்பான். வெளிநாடு, வெளி மாநிலம், வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவார். ஆனால் காசு பணத்தை ஓரளவு கொடுப்பார். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம், அருமையான அமைப்பு. சரியா? 2ல் குரு இருக்கலாம், ஆட்சி பெற்று இருப்பார், தனுசுலேயே இருப்பார்.
அடுத்து வந்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, மகரத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மகரத்தில் குரு இருக்கக்கூடாது 3ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம். 6ஆம் இடம் மேசத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம். பகமை பெற்றாலும் லக்கணத்தை பார்ப்பார். 8ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் கடகத்தில் உச்சமடையலாம். சூப்பர். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் அதிநட்பு அழவார் சிம்மத்தில், ஓரளவு பரவாயில்ல. 11ஆம் இடம் கண்ணியில் இருக்கலாம். 12ஆம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது. லக்கணத்து பக்கத்தில் இருந்தாலுமே சில விஷயத்தை வந்து விரயத்தை கொடுப்பார், சுப விரயத்தை கொடுப்பார். விருச்சிக லக்னத்து 12ஆம் இடம் துலாமில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பான், பொம்பளைகளுக்கு வாரி வழங்கிட்டு இருப்பான். ஸோ விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஒரு பரவாயில்ல, விருச்சிக லக்னத்துக்கு வந்து நல்ல அமைப்பு தான். அடுத்து தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் குரு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சரியா? தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் மகரத்தில் இருக்கக்கூடாது. 3ஆம் இடம் கும்பத்தில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் மீனத்தில் இருந்தார்னா ஓரளவு பரவாயில்ல. 5ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம், சூப்பர். 6ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. அதாவது தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு. 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கலாம், லக்கணத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல இருந்தார்னா வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவார், ஆனால் காசு பணத்தை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல சூப்பர் இருக்கலாம் சிம்மத்தில். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, கண்ணியில் தொழிலில் வாரி விட்டுருவார். இப்போ வந்து தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குருதசை நடக்கும்போது தொழிலில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 10ஆம் இடம் கண்ணியில் இருப்பார். அவங்களுக்கு தான் தொழிலை வாரி விடுவார். அது இப்போ 8ஆம் இடத்துக்கு வர ராசிக்கு வந்துட்டாருன்னா தொழிலை வந்து நஷ்டத்தை கொடுத்துருவார். இப்போ தனுசு ராசியில் தொழிலில் நஷ்டத்தில் இருக்கிறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. 10ஆம் இடத்துல கண்ணியில் வந்து குரு இருப்பார். அடுத்து 11ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். 12ஆம் இடம் விருச்சிகத்தில் பரவாயில்ல, லக்கணத்துக்கு பின்னாடி திக்பலத்து பக்கத்தில் இருக்கிறாரு. தனுசு ராசி மகர லக்கணம், இந்த அமைப்பு நல்ல அமைப்பு இல்லை. சரியா? மகர லக்கணத்தில் பறக்கக்கூடாது. தனுசு ராசியில் மகர லக்கணத்தில் பறக்கக்கூடாது. திருமண வாய்ப்பு நல்லா இருக்காது. கணவன் மனைவி இணக்கம், கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் நல்லா இருக்காது. சரி சார், வேறு வழியில் பிறந்துட்டோம் அப்படின்னா மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். சரியா? 2ஆம் இடத்துல இருந்தாலும் மாரகஸ்தானம் தான், ஓரளவு பரவாயில்ல. கும்பத்தில் இருக்க குரு ஒரு கோயில் உலகத்துக்கு போக சொல்லுவார், ஒரு ஆன்மீக பற்ற கொடுப்பார். 2ஆம் இடத்துல ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். 3ஆம் இடத்துல நல்ல மாரகஸ்தானம் தான் இருந்தாலும் ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருக்கலாம். 5ஆம் இடம் என்கிற இடத்துல இருக்கலாம், ஆனால் பகமை பெற்று இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 6ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாகி ராசியை பார்ப்பார், இருக்கலாம். 8ஆம் இடம் சிம்மத்தில் சுட்டுப்பட்டால் இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் கண்ணியில் பரவாயில்ல, இருக்கலாம். 10ஆம் இடம் துலாமில் இருக்கக்கூடாது. ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து எங்கெங்கே இருக்கக்கூடாதுன்னா மேசத்தில் இருக்கக்கூடாது, மிதுனத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது, துலாமில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் இருக்கலாம். சரியா? விருச்சிகத்தில் இருக்கலாம். தனுசுல கூட இருக்கலாம், ஆட்சி பெறுவார். சரியா? லக்கணத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறார், பரவாயில்ல. கும்ப லக்கணம், இது ஒரு நல்ல அமைப்பு தான். கும்ப லக்கணம் தனுசு ராசியில் பிறக்கலாம், ஓரளவு நல்ல அமைப்பு தான். ஆனால் கும்ப லக்கணத்தில் வந்து 3ஆம் இடம் மேசத்தில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து 6ஆம் இடம் கடகத்தில் உச்சமாகக்கூடாது. அடுத்து வந்து 8ஆம் இடம் கண்ணியில் சுத்தமாக இருக்கக்கூடாது. கும்ப லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து கண்ணியில் இருக்கக்கூடாது. கண்ணியில் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, சகலமும் முடிஞ்சு போச்சு. அடுத்து 9ஆம் இடம் துலாமில் இருக்கலாம். 10ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. 11ஆம் இடம் தனுசில் இருக்கலாம். 12ஆம் இடம் மகரத்தில் இருக்கக்கூடாது. ஸோ கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு வந்து 12ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. கண்ணிலையும் மகரத்தில் இருந்தோம்னா குரு திசை சப்ஜெக்டாக குலம் முடிஞ்சு போயிடும். அடுத்து மீன லக்கணம், இது நல்ல அமைப்பு. தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர் கொடுத்து வைத்தவர்கள். ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கே சார் இருக்கலாம்? 2ஆம் இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கு, நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, மாரகஸ்தானத்தில் இருந்தாருன்னா குரு திசை நல்லா இருக்காது. அடுத்து 4ஆம் இடம் இருக்கக்கூடாது. 5ஆம் இடம் கடகத்தில் இருக்கலாம். 6ஆம் இடம் சிம்மத்தில் நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 7ஆம் இடம் கண்ணியில் இருக்கலாம், லக்கணத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 9ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கலாம். 10ஆம் இடம் தனுசில் இருக்கக்கூடாது. 11ஆம் இடம் மகரத்தில் நீசமனாலும் இருக்கலாம். இங்கே தான் பெரிய பியூட்டி தான் ஜோதிடம். மகரத்தில் நீசமனாலுமே மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கலாம். ஆனால் 12ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடாது. ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எங்கே இருக்கக்கூடாதுன்னா கம்பல்சரியாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துலையும் துலாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி விருச்சிகத்திலே அந்த அளவுக்கு விருச்சிகத்தில் இருக்கலாம், ஆனால் தனுசில் இருக்கக்கூடாது. தனுசில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வாரி விட்டுருவார். சரியா? தொழிலில் வந்து வாரி விட்டுருவார். தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் இருக்காது. ஏன்னா அவர் வந்து சொந்தமாக ஆட்சி பெற்று இருப்பார். ஆட்சி பெற்று கேந்திராதிபதி கெடுத்துருவார். 10 கூடியவன் 10ஆம் இடத்துல இருந்தார், என்ன அர்த்தம்? அந்த இடம் பால்னு அர்த்தம். கேந்திராதிபதி தோஷத்தை கொண்டு வருவார், தொழில் வியாபாரத்தில் கெடுத்து விட்டுருவார். ஸோ இந்த பிறவியில் குரு நல்லா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும்னா லக்கண ரீதியாக அவர் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து இப்போ இந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு ஒரு அருப்பொக்கிஷமாக இருக்கும். சரியா? இன்னும் நிறையா இருக்குது. குருதசை 16 வருஷத்தில் என்னென்ன நடக்கணும் எல்லாம் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காம என்னால் சொல்ல முடியும். நேரங்காலம் கருதி இதோடு நிப்பாட்டிக்கிறேன். அடுத்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையோ குரு திசையோ ராகு திசையோ சனி திசையோ எது நடந்தாலும் சரி, இல்லைன்னா புதன் திசையோ நடந்தாலும் சரி, நீங்கள் ஆள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா உடல் அமைப்பு நல்ல உயரமாக இருப்பீங்க, கூர்மையாக இருக்கும். சரி, நல்ல உடல் அமைப்பு நல்லா இருக்கும், ஜெய்ஜாண்டிக்காக இருப்பீங்க, கூர்மையான மூக்கு இருக்கும், கனிவான பார்வை இருக்கும். அதே மாதிரி பொதுவாக நல்ல உயரமாகவே இருப்பீங்க,
நடக்கும்போதும் நிற்கும்போதும் ஒரு பக்கம் சாஞ்சு இருப்பீங்க, நேராக நிற்க மாட்டீங்க, ஒரு பக்கம் சாஞ்சு தான் இருப்பீங்க. நல்ல ஆள் நலமாக இருப்பீங்க, ஓரளவு வந்து மாநிறமாக இருப்பீங்க. சில பேர் எலுமிச்சம்பழ கலரில் கூட இருப்பாங்க. யாரும் சொல்லிடாதீங்க சார் நான் தனுசு ராசியில் அட்டக்கருப்பாக பிறந்திருக்கேன் சார், நீங்கள் எலுமிச்சம்பழம் நிறைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ராசியை சனி பகவானோ லக்கணத்தை சனி பகவானா பார்த்துட்டா கருப்பாக பிறந்துருவாங்க. அதுபோக வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் சனி தொடர்பு ராகு தொடர்புல இருந்தாலும் கருப்பாக பிறந்துருவாங்க. ஆனால் ராகு இருக்க பிறந்தவர்கள் சிலவர் சிவப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். லக்கணத்தில் ராகு இருக்க பிறந்தவங்க சிவப்பாக தான் இருக்கிறாங்க. சனி பகவான் ராசி லக்கணத்தை தொடர்பட்டார்னா ஆள் கொஞ்சம் கருத்து போயிடுவாங்க. சரியா? அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்து லக்கணத்தை கரெக்டாக சொன்னோம்னா ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். இது வந்து பொதுவாக சொல்கிறது தான். ஆள் கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பீங்க, பேசும்போது கொஞ்சம் சத்தமாக பேசுவீங்க. சரியா? அதனால் மற்றவங்க பேசும்போது வந்து நீங்கள் பேசுகிறத மற்றவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கட்டளையிடுற மாதிரி இருக்கும். தனுசு ராசினியர்கள் பொதுவாக பேசும்போது கொஞ்சம் சத்தமாக தான் பேசுவாங்க, அதட்டி பேசுவாங்க. அது மற்றவங்க பார்வைக்கு இப்படி இருக்கும், என்னடா ஆளால் அரட்டிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சிறு வயதில் எதனாச்சும் ஒரு சில கண்டங்கள் வந்திருக்கலாம். சரியா? ஆனால் ஆயுள் தீர்க்கம் தான். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடம் வந்து சந்திரன், வளர்பிறை சந்திரன் காலத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருப்பாங்க. தனுசு ராசியில் வந்து வளர்பிறை சந்திரன் காலத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பார்கள். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வளர்பிறை சந்திரன்னா நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கக்கூடாது அதை நான் சொல்லியிருக்கிறேன். வளர்பிறை சந்திரனா நீங்கள் எந்த மாதத்தில் பிறக்கக்கூடாதுன்னா இந்த 3 மாதத்தில் பிறக்காமல் இருக்கிறவங்க நல்ல வளர்பிறை நல்லா இருப்பாங்க. 3 மாதத்தில் பிறக்கக்கூடாது தனுசு ராசியில். எந்தெந்த மாதம் சார் அப்படி பார்த்தோம்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த 5 மாதத்தில் பிறக்காதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 5 மாதத்தில் பிறந்தால் நல்லா இருக்காது. சரியா? அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா? எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பொதுவாக அடிப்படையாக சொன்னோம்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த 5 மாதத்தில் பிறந்தவர்கள் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. இப்போ கஷ்டப்படுறவங்க, இந்த குரு திசையில் கஷ்டப்படுறவங்க இதில் ரொம்ப கூடுதலாக கஷ்டப்படுவாங்க. சரியா? அடுத்து வந்து தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சாகச வல்லூரெலாம் இருப்பீங்க. ஒரு சாகசம் பண்ணுவீங்க, எந்த ஒரு சித்தி புதுமையாக கையாளுவீங்க, தற்பெருமை அதிகமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே சொல்லுவீங்க. சுயநலம் பார்க்க மாட்டீங்க, மற்றவங்களை துணிஞ்சு எதையும் செய்வீங்க. பொய் பேசுகிறவங்க, தீய பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம் இருக்கிறவங்கள பிடிக்காது. இவங்க பக்கம் இருக்க மாட்டீங்க. சரியா? நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தொட்ட காரியத்தை நல்லபடியாக மலமலன்னு முடிப்பீங்க. இதெல்லாம் பொதுவான குணங்கள். சரியா நேர்களே? இதெல்லாம் பொதுவான உள்ள குணங்கள். அதை வச்சு சொல்கிறேன் நான். சரியா? கள்ளங்கபடமின்றி இருப்பீங்க, எல்லாருக்கும் ஆத்ம திருத்தமாக பழகுவீங்க, நல்லது ஒரு காரியத்தை செய்வீங்க. சரியா? யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. அது எப்படி சொல்லுவீங்க, தோழனுக்கு தோல் கொடுப்பீங்க, எதிராளியை தோலை எடுத்துருவீங்க, அந்த அளவுக்கு இருப்பீங்க. அதே மாதிரி கெட்டவனாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவனை நல்வழிப்படுத்த உங்களால் முடியும். கெட்டவனையும் தன் வசப்படுத்தவர்கள். நீங்கள் ஒரு ஆள் வந்து ஊரில் வந்து இருந்தீங்கன்னா 4 கெட்டவனை வந்து திருத்திடுவீங்க, அந்தளவுக்கு ஒரு மாஸ்டராக இருப்பீங்க. எதையும் அன்பால் சாதிக்க முடியும். சரி, அன்பே தெய்வம், அன்பே சிவம், அப்படி ஒரு கொள்கைகள் இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதில் முதல்ல மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா மற்றவங்களை உதவுறீங்கள, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மற்றவங்க விஷயத்தில் ஈஸியாக போய் மாட்டிக்கிட்டு பேரை கெடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. அதனால் பிறர் விஷயத்தில் அளந்து போங்க, ஆழம் அறிஞ்சு காலை விடுங்க, பிறர் விஷயத்தில் கவனமாக இருங்க. தெய்வ பக்தி இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும். சரியா? தெய்வ பக்தி உடன் பிறந்தது தான். திருமண அமைப்பு சற்று தாமதமாக தான் இருக்கும். சரியா? சீக்கிரமாக திருமண அமைப்பு நடந்துச்சுன்னா அதில் பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக தனுசு ராசியில் வந்து தாமத திருமணம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். கொஞ்சம் விஷயம் திருமணம் நடந்துச்சுன்னா இருதார வாய்ப்பு இருக்கும் சில பேருக்கு. சரியா? ஏன்னா 7ஆம் இடம் புதன் வந்து எப்போயுமே ரெட்டத்தன்மையில் இருக்கிறவர். கொஞ்சம் வயசில் திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் 2 தாரம் இல்லைனா இன்னொரு தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தனுசு ராசியில். அது பூராட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏன்னா பூராட சுக்கிர நட்சத்திரம், அவர் தூண்டில் போட்டுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை, கணவனோ மனையோ, அவங்களோட உடல்நல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு உடல்நலம் வந்து அந்தளவு நல்லா இருக்காது, ஹெல்த் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் பிரிவு துயரம் இருக்க தான் செய்யும். குடும்ப வாழ்க்கை பொதுவாக தனுசு ராசிக்கு அந்தளவுக்கு சிறப்பாக வாய்ப்பதில்லை. ஆண்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆகுனா மனைவி விட்டுட்டு வேறு ஆள்கிட்ட போயிடுவாங்க. மனைவிக்கு உடம்பு முடியல, சிக்குக்காரியாக இருக்க, இவ்வளோ வச்சு என்ன பண்ணு சொல்லிட்டு வேறு பெண் தொடர்பில் இருக்கும். வேறு பெண்ணுக்கிட்ட வந்து இவங்க வந்து வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. சில பேருக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது, ஆனால் பொதுவாக இந்த அமைப்பு இருக்கும். சரியா? அதனால் மனசால் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது தனுசு ராசியில். 160 பேருக்கு இப்படி இருக்கும். ஆமாம் சார், நீ சொல்கிற மாதிரி தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா தாமத திருமண வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் தனுசு ராசிக்கு. ஏன்னா 7 கூடியவன் புதன். அது நான் குறிப்பிட்ட சில லக்கணங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. சரி, அதுபோல் ஜனன ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல பாவகரவு தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறையா சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து பொருளாதாரம், கையில் காசு பணம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா,
சின்ன வசதியிலேருந்தே ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். சரியா? ரொம்பலாம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க. வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே சமயத்தில் வந்து பண நடமாட்டம் எப்போதும் உங்களுக்கு வந்து ஓரளவு தங்குதடையின்றி இருக்கும். புதிய வீடு வாங்குறது, பழைய வீடை ரிப்பேர் பண்ணி செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். அதாவது புதிய வீடை வாங்குறத காட்டிலே பழைய வீடை வாங்கி ரிப்பேர் பண்ணி அதில் இருப்பீங்க. அதனால் கடன்லாம் வாங்குவீங்க. சரியா? கடன் வாங்கி வீடு கட்டுறதுல கெட்டிக்காரனாக இருப்பீங்க. நல்லபடியாக வாழணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு கடனை வாங்கி சுகபோகமாக வாழ்வீங்க. சரியா? கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும். கடன் பிரச்சனையை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் வராதனால சொகுசு வாழ்க்கைக்காக, பந்தா வாழ்க்கைக்காக நிறைய கடன் வாங்குவீங்க. சரியா? சொந்த வீடு இருக்கோ கார் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. சொந்த வீடு இருக்குது, இடம் வாங்கணும், மொதல் வீடை கட்டணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்குமே காரை வாங்குகிறோம், காருக்கு அலங்காரம் பண்ணணும், பந்தாவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து பெருமையாக காட்டணும் அப்படின்னு நினச்சி சில வாழ்க்கை இருக்கும். ஸோ அதனால் பொருளாதாரம் நிறைய செலவாகும். கடன் வாங்குற நிலைமை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட நடந்து போக மாட்டாங்க. தனுசு ராசினியர்கள் ஒன்று வண்டியில் போவாங்க, இல்லைன்னா காரில் போவாங்க. நடந்து போகிறத வந்து அவமான குறைச்சல் நினைப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த பந்தா வாழ்க்கையை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கடன் வாங்கி செலவு பண்ணுற இது அமைப்பு இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் வீடு, 11ஆம் இடம் சுக்கிரன் வீடு. ஸோ லாபஸ்தானமும் இந்த ஸ்தானமும் கடனும் எதிரி ஸ்தானம் சுக்கிரன் வர்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி அதனால் செலவு பண்ணுறதே பெருசாக நினச்சிக்கிடுவாங்க. அந்த அமைப்புலேருந்து வெளியே வரணும். புத்திர பாக்கியம், பிள்ளை பாக்கியம் எப்படி இருக்குன்னா, புத்திர பாக்கியம் டக்குன்னு ஆர்மையாது. குழந்தைகள் வந்து முதலே அமையாது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அளவாக தான் இருக்கும். ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை தான் இருக்கும். சரியா? ஆனால் பிள்ளைகளோட கடைசி வரைக்கும் பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகள் தாமத புத்திர பாக்கியம் தான் அமையும். 1, 2 தான் இருக்கும். பொதுவாக இந்த காலத்தில் யாரும் 1, 2க்கு மேலே பக்கத்துக்கு கிடையாது. கடைசி வரைக்கும் பிள்ளைகளோட பாசமாக இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் நல்ல பேர் எடுப்பாங்க பிற்காலத்தில். இவங்க குழந்தைகள் வந்து அவங்க காலத்தில் நல்ல பேர் எடுப்பாங்க. தனுசு ராசிக்காரருடைய குழந்தைகள் சரியா? நல்ல ஆள், செயல்பாடாக இருப்பாங்க, சிந்தனை சிற்பியாக இருப்பாங்க, செயல் வீரனாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில், தனுசு ராசியில் பிறந்தவருக்கு தொழில் எப்படி சார் இருக்கும்னா, பெரும்பாலும் இவங்க டீச்சர் வேலைக்கு போகலாம். சரியா? டீச்சர் வேலை, ஆராய்ச்சி பணி, சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. அதுபோல் கௌரவமான வேலைக்கு போகலாம், வக்கீல் வேலைக்கு போகலாம், இராணுவம், மிலிட்ரி சர்வீஸு, யூனிஃபார்ம் சர்வீஸு, தீயணைப்புத்துறை இதுக்கு போகலாம். அதுபோக மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டா கணக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி டிபார்ட்மெண்ட் இதில் போனோம்னா நல்ல விதமாக இவங்க நல்லா சம்பாதிக்கலாம். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அது நல்லபடியாக செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. தொழிலில் வந்து ஒரு கணக்கு வழக்காக இருப்பாங்க, நல்ல ஒரு புள்ளி விவரமாக செய்வாங்க. வியாபாரமும் சிறப்பாக வரும் உங்களுக்கு. தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்கு முக்கியமானவர்கள். பதவி உயர்வு நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் பண்ணாங்கன்னா. அது மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணாங்கன்னா வருமானம் நல்லபடியாக இருக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து இவங்க வந்து காரியதரிசியாக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம், அல்லது மேற்பாளர் சூப்பர்வைசராக இருக்கலாம். சரியா? பெரிய லெவலில் போய் இருக்கலாம். ப்ரைவேட் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிலலாம் பெரிய லெவலில் போய் பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காரலாம். நல்லாயிருக்கும். சரியா? ஒரு லட்சியமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ஆர்னமெண்ட் நல்லபடியாக வரும். இவங்களுக்கு சிலை வடிக்கிறது, சித்திரம் வரைகிறது, ஓவியம், கை சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும். கைவினை தொழில்களில் நல்லாயிருக்கும். கைத்தொழில் வந்து நல்லா வரும் இவங்களுக்கு தனுசு ராசிக்கு. ஏன்னா 7 கூடையவன் புதன் வருதுனால, 7, 10 கூடையவன் புதன் வருதுனால கலை சம்மந்தப்பட்டது நல்லா வரும். திரைப்படத்துறையும் ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? அதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கணும். அடுத்து வந்து உணவு வகைகள் எப்படி சார் அப்படின்னா, பசலைக்கீரை சாப்பிட்லாம். கேரட், முட்டைக்கோஸ், பச்சை பீட்டாணி, பாதாம், பார்லி இதெல்லாம் இவங்க உடம்புல அதிகமாக சேர்த்துக்கலாம். அதேமாதிரி உஷ்ணமாக சாப்பிடணும். ஏன்னா தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி. ஜில்லுன்னு சாப்பிடக்கூடாது. ஜில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிச்சிரும். ஸோ உங்களுக்கு சாப்பாடுக்கு உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் நல்லா சாப்பிடலாம். கேரட், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, பாதாம் பருப்பு, பார்லி அரிசி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டமான எண்கள், சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பார். 1, 2, 3, 2 சந்திரன், 3 குரு, 9 செவ்வாய், 10 யார்? 10ஆம் நம்பருக்கு தெய்வம் கிடையாது. 9 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. 10ஆம் நம்பர் சூரியன் தான். ஸோ 11 சந்திரன், 12 குரு. ஸோ 1, 2, 3, 9, 10, 11, 12 இந்த எண்கள்லாம் உங்களுக்கு யோகமான எண்களாக பார்க்கப்படுகிறது. ராசியை வச்சு நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு லக்கி நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தனுசு ராசிக்கு வந்து லக்கி நம்பர் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 11ஆம் நம்பர், 12ஆம் நம்பர் இந்த நம்பர்லாம் வந்து உங்களுக்கு யோகமான நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், திங்கள். சரியா? சோமவாரமும் குருவாரமும் உங்களுக்கு யோகமான வாரமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, ஈசான மூலை வந்து உங்களுக்கு யோகமான திசையாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை இது ரெண்டுமே வந்து அதிர்ஷ்ட நிறமாக பார்க்கப்படுகிறது. கல் புஷ்பராகம், அதிர்ஷ்ட கல் போடுறதா இருந்தால் குரு திசை நடக்கிறவங்க புஷ்பராகம் போடலாம். ஆனால் ஜனன ஜாதகம் செக் பண்ணி தான் போடணும். சரியா? குரு எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் பார்த்தா போகணும். சில பேர் வந்து அதெல்லாம் செக் பண்ணாமல் கல்லை போட்டுருவாங்க. ஆனால் புஷ்பராகம் போடலாம். ராசிநாதன் கல்லாக இருக்கிறனால ஓரளவு போடலாம், கெடுபலன் வராது. ஆனால் குரு திசை நடக்கிறவங்க அதை போடலாம். அதை பார்த்து முறைப்படி போடணும். சரியா?
கமர்ஷியலாக போடக்கூடாது. ஆனால் வேத ஜோதிடத்தில் எங்கேயுமே வந்து கல் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. பாரம்பரிய ஜோதிடத்தில் வேத ஜோதிடத்தில் கல் போடுங்கன்னு சொல்லவே இல்லை. இடையில இதெல்லாம் சொருகப்பட்டது தான். இந்த அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட கல், அதிர்ஷ்ட நாட்கள் எல்லாமே வேத ஜோதிடத்தில் சொல்லலை, பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லலை. இல்லை இடையில சொருகப்பட்டது தான். சொருகப்பட்டதான்னு தெரியல. தெய்வம் வந்து சிவன் தான். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம். பொதுவாக நீங்கள் வழிபடுற தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி தான். ஓகே நேயர்களே, ஓரளவு தனுசு ராசியை பற்றி சொல்லியிருக்கிறேன். போன பிறவியை பற்றி சொல்லியிருக்கிறேன். போன பிறவியில் எந்த ராசியில் பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி போன பிறவியில் வந்து நீங்கள் எதை விட்டுட்டு வந்தீங்க, இந்த பிறவியில் அதை எதை தீர்க்க போகிறீங்கன்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குரு வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை வச்சு போன பிறவியில் நீங்கள் எதை விட்டுட்டு வந்தீங்க, உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன, அதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பிறவியில் எப்படி இருப்பீங்க அதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா நேர்களே, நிறைய சொல்லலாம். இப்போ வந்து தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள், போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும், ராசி, நட்சத்திரம், லக்கணம் இதை வச்சு ஒன்றுனா சொல்லலாம். சரியா, சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கொடுத்துருவேன் நான். போராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், அதையும் சொல்லலாம். மேச லக்கணத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் பிறந்தவங்க எப்படி இருக்கலாம். மேச லக்கணத்தை ஃபஸ்ட் ஹாஃப்னு என்ன சார் அப்படின்னா, அந்த திரையகரணம் 15 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், 15 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே பிறந்தவங்க எப்படி இருக்கலாம், அதையும் சொல்லலாம். ஸோ வேத ஜோதிடத்தில் வந்து பிரித்து மெய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, வாய்ப்பாடு இருக்குது. அது ஜோதிடருடைய அறிவுத்திறனை பொறுத்து இருக்குது, அவருடைய அனுபவத்தை பொறுத்து இருக்குது, இறைவன் அவர் கொடுத்த அருட்கொடையை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஜனன ஜாதகம் பார்க்க முடியும். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஜனன ஜாதகம் 3 ஜாதகம் 4 ஜாதகம் பார்ப்பேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஜாதகம் பார்த்துருவேன். அதுக்கு பிறகு பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு ஒரு ராசிக்கு வீடியோ பேசுவேன். அதுக்கு பிறகு ஒரு ஜாதகம் பார்ப்பேன். மதியம் லஞ்சு முடிப்பேன். லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு மேலே ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு 5 மணிக்கு மேலே ஒரு வீடியோ பேசுவேன் சேனலுக்கு. அதுக்கடுத்து நைட்டில் 2 ஜாதகம் பார்ப்பேன். ஸோ ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது 3 to 4 ஜாதகம் பார்ப்பேன். தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பேன். இறையாறுலால் ஜாதகம் எனக்கு நிறைய வருது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் அனுபவம் நிறையா இருக்கும். இந்த ராசி பலன் சொல்கிறதெல்லாம் வந்து ஒன்வே தான். நம்ம சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராது. சரியா, இதை யாரும் எதிர்த்து கேட்கவும் முடியாது. சில பேர் திட்டுவானுங்க, நீ சொல்லிட்டே இருக்கையா எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொட்டா 90 தொடச்சி விட்டால் ஒன்றும் இல்லை, அந்த பாலிசியில் போயிடும். ஆனால் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறதுல அந்த ஜோதிடருடைய ஆட்டிடியூட் இருக்குது, அவருடைய இது இருக்குது, அவருடைய திறமை இருக்குது. சரியா, தனுசு ராசியில் நிறைய பேர் என்கிட்ட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களும் என்கிட்ட நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லியிருப்பேன். ஓகே நேர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நினைக்கிறவங்க அணுகுங்க. இதே நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். 8807457629. நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பிளானட் பொசிஷன், ஜென்ரலாக உள்ளது, பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சன் தசா புத்தி, பூஜை, பரிகாரம், வழிபாடு, இப்போ உள்ள தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த வழிபாடு பரிகாரத்தை சொல்லிடுவேன். அதுபோல் நீங்கள் எதுவும் கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ரிடிஷன் கொடுக்கலாம். ஓகே நேர்களே, இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் செய்கிறது. வாட் எவர் மேபி, தனுசு ராசிக்கு நான் வீடியோ போடுவேன். அப்பப்போ வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். போன வீடியோ ஒன்று போட்டேன், தீபாவளிக்கு தெய்வம் தந்த பரிசு, கடவுள் தந்த தீபாவளி பரிசுன்னு. அதில் சில பூஜை புனஸ்காரம்லாம் சொல்லியிருக்கேன், சில நாட்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்கள் அன்றைக்கி அதை செய்யுங்க. நான் வீடியோவில் சில நாட்கள்லாம் சொல்லுவேன். அந்த நாட்கள் அன்றைக்கி வீட்டில் சின்ன பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு கோச்சாரத்தில் உள்ள சில கெடு பலங்கள் குறையும், கெட்ட பலங்கள் குறைஞ்சி நல்ல பலங்கள் வரும். சரியா, அப்படித்தான் போகும். சரியா, எதுவுமே வந்து சடனாக வந்துடவும் கூடாது, சடனாக போயிடவும் கூடாது. நின்னாச்சு கிராஜுவலாக இருந்தாச்சா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. நிற்கிறது முக்கியம் கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கிறது தான் முக்கியம். சரியா, அதுபோக நீங்கள் வந்து சிற ராசியில் பிறந்திருக்கிறீங்க, உபய ராசியில் பிறந்திருக்கிறீங்க. குருவும் புதனும் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா, ஸோ குருவும் புதன், சிவனையும் ஹரியையும் கும்பிடுங்க. சரியா, அடிக்குறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஸோ உபயராசியில் பிறந்தவர்களுக்கு குருவும் புதனும் தான் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த பிறவியில், இப்போ போன பிறவியில் விட்டுருங்க, இந்த பிறவியில் இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு புதன் வளர்த்தவர்கள் நல்லா இருப்பாங்க. ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போகலாம். அதாவது ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம்னா நிறைய வழியில் சொல்லலாம். ஜாதகத்தை பார்க்குறதுக்கே 52 வழி இருக்குங்கிறாங்க. ஜாதகத்திலே 320 யோகம் இருக்குங்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து சில கிரக நிலைகளை வச்சு அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம்னு சொல்லிடலாம். ஆனால் பொதுவாக தனுசு ராசியில் வந்து குருவும் புதனும் நல்லா இருக்கிறவங்க வந்து வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க. சரியா, பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவாங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. ஜனன ஜாதகம் செக் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் வச்சு ஜனன ஜாதகம் செக் பண்ணுங்கள். சரியா, அதெல்லாம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். சும்மா இப்படி காதில் வச்சு கேட்டேன் போனேன் வந்தேன்னா அது 10ஓட 11 அத்தோட இது ஒன்றும் போயிடும். நான் சொல்கிறதெல்லாம் நான் ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் பேசுகிறேன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு கரெக்டாக பேசியிருப்பேன். உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருந்திருக்கும். உங்களை டச் பண்ணியிருப்பேன் தனிப்பட்ட முறையில். அது எந்த விஷயத்தில் டச் பண்ணியிருக்கோனோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். அந்த விஷயத்தை கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து
அந்த விஷயத்துக்கும் உங்கள் ஜாதக கட்டத்துக்கும் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தனிப்பட்ட முறையில் ரிலேஷன்ஷிப் பண்ணி பார்க்கணுங்க. அதாங்க ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட மக்கள்கிட்ட உள்ள பெரிய குறை என்னென்னா ரிலேஷன்ஷிப்பே பண்ணுறது கிடையாது. ரிலேஷன்ஷிப் பண்ணாமலே ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறது. முதல் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும். ஒருத்தரை நேராக பார்க்குறோமோ இல்லையோ, அவர் சொன்ன வார்த்தை அந்த கருத்துக்கும் நமக்கும் என்ன இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தொடர்பு தான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். தொடர்பு நல்லபடியாகவே இருக்கட்டும். இறை தொடர்பு நல்லபடியாக இருக்கட்டும். சரியா? இந்த பூமியோட தொடர்பு நல்லபடியாக இருக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு தனுசு ராசி நல்லபடியாக இருக்கட்டும். பூரம், மூலம், போராடம், உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையும் கொடுப்பார். அடுத்த வளங்களை பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி. வாழ்க வளமுடன்.